பையன் அப்பாவுக்கு செய்யக்கூடிய பெரிய உதவி என்னவென்றால், இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய பெறறதுக்கு அவங்க அப்பா எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும்ன்ற சொல் இருக்கு பாருங்க. இதை நாம படிச்சிருப்போம், மனப்பாடம் பண்ணியிருப்போம், எழுதியிருப்போம். இதை படித்து மனப்பாடம் செய்து எழுதிய போது நம்முடைய மனத்திலே என்ன உணர்வு இருந்தது? 2 மார்க் வாங்கணுன்ற உணர்வு இருந்தது. அவ்வளோதான் இருந்திருக்கும். உண்மையை சொல்லுங்க, அதுதான் இருந்திருக்கும். இதை மாற்றினா சில தமிழ் டீச்சர்லாம் அப்போ நான் சொன்ன மாதிரி நீ எழுதலேன்னு குறைச்சிடும். நாமே கோனார் நோட்ஸை பார்த்து கஷ்டப்பட்டு படித்து எழுதியிருக்கோம். நான் பேசி முடிச்ச பிறகு அவர் டீ கொடுக்குறாரு. சரி, பரவாயில்ல. அவ்வளோதானே நமக்கு புரிஞ்சுது. நமக்கு அதில் ஒன்றும் அதுக்கு மேலே ஒன்றும் புரியல. எங்கள் அப்பாவுக்கு நான் என்ன உதவி செய்கிறது? நான் பிள்ளையா இருக்கிறது எங்கள் அப்பாவுக்கு பெரிய உதவின்ற நினைப்பில் தான் அப்போ நம்ம இருப்போம். அந்த வயசு அப்படித்தானே. ஒன்னெல்லாம் நான் அப்பாவை வச்சிருக்கேனே, என்ன நீ அப்ரிஷியேட் பண்ணோன்ற ஒரு பையன் அந்த வயதில் அப்படித்தான் இருக்கும். ஆனால் நாம் ஒரு நடுத்தர வயதுக்கு வருகிற போது இந்த குரல் நமக்குள்ளே வேறு வேறு தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. சமீபத்தில் எனக்கு நடந்த ஒரு நிகழ்வையே சொல்றேன்னு. எனக்கும் என் மகளுக்கும் ஒரு வாக்குவாதம். யார் வீட்டில் இல்லை? எங்கள் வீட்டில் எப்போதும் எல்லா நாளும் கார்த்திகை யாரை சொன்னால் நம்பாதீங்க, அப்போ ஒரு வீடு இருக்காது. அதுவும் நம்ம வளர்ந்து வருகிற மகன்கள் இருந்தால் கட்டாயம் முட்டும். மகளுக்கும் அம்மாவுக்கும் முட்டும், மகனுக்கும் அப்பாவுக்கும் படுமுட்டு முட்டும். ஒரு சின்ன பிரச்சனை எனக்கும் என் மகளுக்கும். என்னம்மா எவ்வளவோ செலவழிச்சு தானம்மா படிக்க வைக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை. அது சொல்லக்கூடாது, சில சமயம் வந்துடும், பேரண்ட்ஸ்க்கு அது வந்துடும் தானே. என்னம்மா எவ்வளோ செலவழிச்சு தானம்மா படிக்க வைக்கிறோம். உடனே என் பொண்ணு என்கிட்ட, நீ செலவழிச்சதெல்லாம் கணக்கு போட்டு கொடுமா, நான் திருப்பி கொடுத்துட்றேன். இந்த வார்த்தை எல்லா வீட்லேயும் வரும். அது கேட்ட உடனே எனக்கு அப்படியே ஒரு திகைப்பூண்டை மிதித்தார் போலன்னு அந்த காலத்துலலாம் எழுதுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஜெர்க்கு. அவ சொன்னதுக்காகலாம் இல்லை, ஏன்னா அது நான் அடுத்த நிமிஷமே சண்டை சரியாயிரும் எங்களுக்குள்ள. ஏன் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அலை மாதிரி வந்து என்னை தூக்கி தெரியுமா? அந்த வார்த்தையை நான் எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கேன். அதே சொல் அப்படி திரும்பி வரும் வாழ்க்கையில் ஒன்று மட்டும் நிச்சயங்க, எதையெல்லாம் நம்ம போடுறோமோ அதெல்லாம் அப்படி வரும், திரும்ப எல்லாம் வரும். அதை பற்றி சந்தேகமே வேணாம் நமக்கு. இது அவன் அடிக்கணும், நீங்கள் எதெல்லாம் போடுறீங்களோ அது கட்டாயமாக ஒரு சுற்றி வந்து அதுவே நம்மளை அடிக்கும். இந்த சொல் எனக்கு ஏன் ஜர்க்கை ஏற்படுத்திடுச்சுன்னா, இதே சொல்ல நான் முன்னாடி கேட்டிருக்கேன், நானே பேசி நான் கேட்டிருக்கிறேன். நான் வந்து என்ஜினியரிங் முடித்த பிறகு ஒரு நிறுவனத்திலிருந்து எனக்கு ஒரு வேலைக்கான ஒரு ஆஃபர் வந்தது. அதை எடுத்துக்கொள்வதில் எனக்கு சில தயக்கங்கள் இருந்தது. அந்த வயசு அப்படி தானே, நம்ம இஷ்டம் தானே. எனக்கு தெரியும் அவள் எங்கள் ஜெனரேஷன்லேயே அதெல்லாம் சொல்லியிருக்கோன்னா இந்த காலத்தில் என்னென்ன சொல்லுங்க பிள்ளைங்க இல்லையா. எனக்கு தெரியும்மா, நான் பார்த்துக்கிறேம்மா. இல்லைம்மா, எங்கள் அம்மா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதெல்லாம் கூட நல்லது. அம்மா என்னை படிக்க நீ என்ன செலவழிச்சிருக்க முடியும்? நான் பிடெக் படித்தப்போ ஒரு செமஸ்டருக்கு 600 ரூபாவோ 700 ரூபாவோ சார், நம்புவீங்களா? 8 செமஸ்டருக்கு அவ்வளோதான் கட்டினாங்க. அதுவே ஆனால் பெரிய தொகை எங்கள் வீட்டில். நான் அம்மாட்ட சொன்னேன், நான் திருப்பி கொடுத்துட்றேம்மா, நீ எவ்வளோ செலவழிச்சோ 8 செமஸ்டருக்கு நான் திருப்பி கொடுத்துட்றேம்மா. எங்கள் அம்மா ஒன்றும் சொல்லலை, அதிர்ச்சியும் அடையலை, ஒரு சின்ன புன்னகை. அதான் எங்கள் அம்மா எப்போவுமே அந்த சின்ன புன்னகையோடு போயிட்டாங்க. அந்த சொல் ஆனால் காலத்தில் உறைந்து அப்படியே நின்று கிட்டத்தட்ட 24 வருஷம் கழித்து திரும்ப எனக்கு வருது. என் மகள் அதை சொன்ன உடனே எனக்கு ஒரு சின்ன ஆசை, எங்கள் அம்மா வாழ்ந்த வீட்டை போய் பார்க்கணும்னு. வீடு அப்படியே தான் இருக்குது, அம்மா இல்லை, வீடு அதே வீடு தான். இப்போ பூட்டி இருக்கு, கொஞ்ச நாளாக பூட்டி இருந்தது வீடு. வீட்டுக்கு போய் கதவை சாவியை வாங்கிட்டு திறந்தேன். கொஞ்சம் சுத்தம் சுமார் தான். எங்கள் அம்மா இருந்தால் அப்படி விட்டுருக்க மாட்டாங்க. பார்த்து வச்ச தரை, அந்த தரையில் உட்காந்துக்கிட்டேன். அந்த சொல் அந்த இடத்துல தான் எங்கேயோ இருக்கும் அந்த சொல், இல்லை? நான் சொன்ன சொல் அங்கே தானே இருக்கும். நான் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றேம்மா. நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன். எங்கள் அம்மா இல்லை, ஆனால் கேட்டேன். அவங்களுக்கு கேட்கும், நம்ம கேட்குறதெல்லாம் கேட்கும். அவங்க கிட்ட, அம்மா நான் திருப்பி கொடுத்தேனாம்மா உனக்கு, நீ எனக்கு கொடுத்ததெல்லாம் நான் திருப்பி கொடுத்தேனம்மா.
கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? யாராலையாவது கொடுக்க முடியுமா? எங்கள் அம்மா இல்லை, ஆனால் இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? எப்போவுமே அப்பா அம்மாவுக்கு திருப்பி கொடுக்க முடியாதும்மா, நீ அதெல்லாம் உன் பிள்ளைகளுக்கு தான் திருப்பி கொடுக்க முடியும். யூ கான்ட் எவர் ரீபே யுவர் பேரண்ட்ஸ், பட் யூ கேன் கிவ் ஒன்லி டு யுவர் சில்ட்ரன். நீ மேலிருந்து வாங்கினதை ஒரு நாளும் மேலே திருப்பி கொடுக்கவே முடியாது. நான் பட்டுப்பாடு வாங்கி கொடுத்தேன்ல, நான் பட்டுப்பாடு வாங்கி கொடுத்தேன்ல, எங்கள் அப்பாவுக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்கேன்ல, டிவி வாங்கி கொடுத்துருக்கேன்ல. இந்த தராசில் ஒரு நாள் உங்களால் சரியான நிறையோடு உங்கள் எடைக்கு அவங்க வச்ச எடைக்கு நிகராக ஒரு நாள் வைக்கவே முடியாது. ஆனால் என்ன செய்ய முடியும்னா, நமக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க முடியும். அதனால் நான் எங்கள் அம்மாட்ட மானசீகமாக கேட்டேன், அம்மா நான் திருப்பி கொடுத்தேன் அம்மா உனக்கு. எங்கள் அம்மா இருந்தால் அதை தான் சொல்லியிருப்பாங்க, ஒரு நாள் திருப்பி கொடுக்க முடியாதுடா, நீ உன் பிள்ளைங்களுக்கு கொடு, அதுதான் எனக்கு சந்தோஷம்னு எங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க. அந்த நேரத்தில் இந்த குறளை யோசிச்சு பாருங்க. மகன் தந்தை காற்றும் உதவி அல்லது மகள் தாய் காற்றும் உதவி, நம்ம மாற்றிக்கலாம் அதை. அந்த அளவு மாற்றத்தை வள்ளுவர் ஒத்துக்கொள்ளுவார். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். நம்ம அப்பா அம்மாவுக்கு நாம் ஏதாவது செய்யணும்னா ஒன்னே ஒன்று தான் செய்ய முடியும். என்ன? நல்ல பிள்ளைங்களை பெற்று வளர்த்துருக்காங்க மகராசி அப்படின்னு ஒரு பேரு அவங்க வாழும் காலத்தில் அவங்க காதில் விழற மாதிரி நாம் ஏதாவது ஒன்று செஞ்சா அது ஒன்று தான் நம்முடைய பெற்றோருக்கு கொஞ்சமாவது திருப்பி கொடுத்ததற்கான அடையாளம் என்று வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் என்பது புரிய நான் வாழ்க்கையினுடைய நடுத்தர பகுதிக்கு வர வேண்டி இருக்கிறது. இதே குறளை தானங்க நான் படித்தேன் 3ஆம் கிளாஸில். எனக்கு அப்போ இந்த பொருள் புரியலையே. எனக்கு புரிவதற்கு நாம் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டி இருக்கிறது. அந்த வாழ்க்கையினுடைய அனுபவங்களுக்குள் நாம் தூய்க்க வேண்டி இருக்கிறது. இதுதான் குறள். நான் ஒரு உதாரணத்துக்காக இந்த குறளை சொன்னேன். குறள் அதேதான். அது வாமனன் வந்தது போல அதே 2 அடியில தான் இருக்கும். சில சமயங்களில் விஸ்வரூபமாக அது நம் முன்னால் நிற்கும். அது அப்படித்தான் இருக்கிறது. வாழ்க்கையை பற்றிய நம்முடைய பார்வையும் கோணமும் மாறுகிற போது குறள் விஸ்வரூபம் எடுப்பதை நம்மால் தரிசிக்க முடிகிறது. அதுதான் திருக்குறள். அந்த திருக்குறளில் இருந்து தான் ஐயா ஒரு குறளை எடுத்து போட்டிருக்கிறார். உடையார் முன் இல்லார் போல ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் என்கின்ற திருக்குறளை, முழு திருக்குறளுமே தான் தலைப்பு. அந்த திருக்குறளை எங்க பாதியில வெட்டினாலும் பொருள் முழுக்க வராது. உடையார் முன் இல்லார் போல, நமக்கு காசு இல்லைங்க, ஒருத்தட்ட கடன் கேட்டு போறோம், எப்படி போய் நிப்போம்னு நினைக்கிறீங்க? பணிவா? இப்ப கடன் கொடுத்தவன் தான் இப்ப பணிவா இருக்கும், அது வேற விஷயம். ஆனா வாங்க போற சமயத்துல நம்ம எப்படி நிற்போம்? ஐயோ இவன் கொடுத்துடணுமே கடவுளே, இவன் மனசுல நல்ல எண்ணத்தை ஏற்படுத்து, எப்படியோ கொடுத்துடணும் இவன். நம்ம அப்போ இல்லாத பணிவெல்லாம் காட்டுவோம். நம்ம கொஞ்சம் கெத்து தான், நம்ம ரகடு தான், நம்ம அவ்வளோ சாப்பிட்டு கிடையாது. இருந்தாலும் அந்த நேரத்தில் கொஞ்சம் படம், ஐயா நீங்கள் தான் ஐயா, உங்களை மாதிரி உண்டாயா, நீங்கள் செஞ்சாதாயா உண்டு, ரொம்ப கஷ்டம் ஐயா, அப்படி தானே நின்னோம் நம்ம. அப்படி நிற்கிற மாதிரி நீ போய் நில்லுடான்றார் வள்ளுவர். யார் முன்னாடி? பணம் இருக்கிறவங்க முன்னாடியா? அல்ல. உனக்கு அறிவை கொடுப்பதற்காக ஒரு ஆசிரியன், ஒரு குரு, ஒரு ஆசான் இருக்கான்ல, அவன் முன்னாடி நீ போய் நிக்கிற போது எப்படி நிக்கணுமா தெரியுமா? உடையார் முன் இல்லார் போல. பணம் இருக்கிறவன் முன்னாடி, பண தேவை இருக்கிறவன் எப்படி பணிவோடு இருப்பானோ அப்படி அறிவிலே குறைந்த நீ அறிவு மிகுந்தவர்கள் முன்னால் போய் அந்த அறிவுக்காக காத்து நிற்கிற போது அந்த பணிவு உனக்கு வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லுவதுதான் எனக்கு இன்றைக்கு தலைப்பாக கொடுத்திருக்கிறார்கள். ஏக்கற்றும் கற்றார், அவன்தான் படித்தவன். படிக்கிற போது பணிவோடு, ஏன்னா எல்லா ஆசிரியர்களும் எல்லாவற்றையும் சொல்லித்தர மாட்டார்கள், உண்மைதானே? தனக்கு தெரிந்ததனுடைய கடைசி அக்ஷரம் வரை சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்கள் சில பேர் உண்டு, அவர்களுக்கு வணக்கம். ஆனா எல்லா ஆசிரியர்களும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆசிரியருக்கு தெரியும் இது இவ்வளவுதான் தாங்கும், இதுக்கு மேல தாங்காது. அதனாலதான் ஒரே கிளாஸ்ல ஒரே மாதிரி ஆசிரியர் சொல்லித்தர போது ஒருத்தர் எங்கேயோ போறான், ஒருத்தர் எங்கேயோ கீழே விழுறானே, ஏன் அதே ஆசிரியர் அதே தான் சொல்லி கொடுத்தாரு. அப்ப வாங்குகிறவனுடைய கொள்ளும் திறம் குறித்து
ஆசிரியர் சொல்லுகிற போது ஒருத்தன் நல்லாரான், ஒருத்தன் நல்லா இல்லாம இருக்கான். அதனால ஆசிரியர் முழுவதும் சொல்லித் தரவில்லையோன்னு தோன்றுகிற போது நீ முன்னாடி போய் பணிந்து நின்று, ஏன் எனக்கு புரியலங்கய்யா, இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கய்யான்னு கேட்கணும். இப்ப கேட்குறாங்க, சொல்லுங்க, கேட்குறாங்களா? கேட்குறாங்களா? அப்ப கல்வி என்பதில் பணிவு என்பது ஒரு பகுதின்னு வள்ளுவர் சொல்றாருங்க. அந்த பணிவு இருக்கிற போதுதான் சொல்லிக் கொடுக்கிறவரினுடைய அத்தனை சொத்து, நமக்கு சொத்துனா ப்ராப்பர்ட்டி இல்லை, அந்த ஞானம், அந்த திறம், அந்த தெளிவு, அது முழுக்க எனக்கு வரணும்னா எனக்கு பணிவு இருக்கணும்ன்ற. ஐயா மகாபாரதத்தை பத்தி நிறைய பேசினார், ரொம்ப இன்ஸ்பிரேஷனலா இருந்தது. அதுல துரோணர் ஆசிரியர், அவர் நல்ல ஆசிரியரா இல்லையா அது வேற டிஸ்கஷன். ஆனா அவர் யாருக்கு நல்ல ஆசிரியராக இருந்தாலும் அந்த அர்ஜுனன் என்ற மாணவன் எப்படி இருந்தான்னு மகாபாரதத்தில் குறிப்பு இருக்கு. ஒவ்வொரு நாளும் துரோணர் கண் விழிக்கிற போது அர்ஜுனனுடைய முகத்தில் தான் கண் விழிப்பார். ஏன்? அவர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கிளாஸ் 9:30 தான்ப்பா, நீ ஏன்ப்பா காலையில் 5:30 வந்த அப்படின்னு அவரும் கேட்டதில்லை. அவனும் இந்த ஆளோட முகத்திலேயே நான் ஒவ்வொரு நாளும் முழிக்கணும், ஏம்மா அலாம் வச்சு எழுப்பி விடுமா என்ன, அந்த ஆள் எதிர்பார்த்துருப்பாமா என்ன, ஒவ்வொரு நாளும் நச்சுமா அந்த ஆள், ஒரு சண்டே கிடையாது, ஒரு பொங்கல் ஹாலிடே கிடையாது, அப்படிலாம் அவன் நினைக்கல. அந்த கற்றுக்கொள்ளுகிற அந்த வெறி மனசுல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கண்ணாடியில் கூட முகத்தை பார்க்க மாட்டான். ஸ்டூடெண்ட்ன்றவன் அப்படிதான் இருக்கணும். கண்ணாடியில் முகத்தை பார்க்க அவனுக்கு டைம் இருக்கக்கூடாது. நாம தலையை மாத்திரம் 27 நிமிஷம் கலைச்சு விடுறோம். தலையை சீவினான்னு நான் சொல்லலை, தலையை கலைச்சி விடுறேன். அந்த படிக்கிற பருவத்தில் அந்த படிப்பு மேலே இருக்கிற அந்த 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 பேஷன் இருக்கு பாருங்க. கண்ணாடியில் கூட முகம் பார்த்துருக்க மாட்டான் பல நாள். சோத்தை நீங்கள் போட்டால் என்ன சோறுன்னு பார்க்க மாட்டான். சாப்பிட வேண்டியது ஒரு கடமை, உயிரோடு இருப்பதற்கு அது தேவை. அது சாப்பிட்டுட்டு ஓடு. அந்த ஆசிரியரிடமிருந்து அப்படியே அதை வாங்கிக்கணும். ஒரு காதலியை நோக்கி காதலன் போகிறத விட அதிக பேஷன், கற்கிற ஆர்வம் இருக்கிறவனுக்கு ஆசிரியர்கிட்ட இருக்கும். அப்படிதான் அர்ஜுனன் போய் நிற்பான். கண்ணை இப்ப அவருடைய மகனுக்குமே அவர் தான் ஆசிரியர், அஸ்வத்தாமனுக்குமே துரோணர் தான் ஆசிரியர். அவனும் நிக்கல, அவன் அதே வீட்டில் தான் தூங்கிட்டு இருப்பான், அப்பாவுக்கு பக்கத்தில். அப்பாவுக்கு மேல காலை போட்டு கூட தூங்கலாம், அந்த உரிமை அவனுக்கு இருக்கு. இவனுக்கு அந்த உரிமைலாம் கிடையாது. இவன் பக்கத்துல பணியோட தான் நிக்கணும். இவன் அரசிளங்குமரன், அவர் அரசனை நம்பி வாழ்கின்ற ஒரு சாதாரண ஆசிரியர். ஆனா இவன் போய் நின்று இருக்கான். ஏன்? அதனால்தான் துரோணர் தன்னுடைய வித்தையினுடைய அத்தனையும் அர்ஜுனனுக்கு கொடுத்து விட்டார். மாணவனுக்கு அந்த பணிவு இருக்கணும். உடையார்மன் இல்லார் போல ஏக்கற்றும் கற்ற அவன் தான் படித்தவன் வள்ளுவர் சொல்றார். சரி, ஒருத்தன் இப்படி படிக்கல, அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவன் முன்னாடி நான் போய் இப்படி ஒருத்தன் நினைக்கிறான்னு வைங்களேன், அவனை பத்தி வள்ளுவர் என்ன சொல்றார்? கடையரே கல்லாதவர். கடையரு அவன் கீழானவன். இப்ப மேலானவன் கீழானவன் என்பதை நம்முடைய சமூகம் வள்ளுவர் காலத்தில் எப்படி வைத்திருந்தது? சாதி அடுக்குகளால் வைத்திருந்தது. இன்னமும் கூட அப்படிதான் இருக்கு. ஒரு மேல ஒருத்தன் கீழனா ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் அவனுடைய ஜாதியை வச்சு சொல்றியா என்பதுதான் நம்முடைய சிந்தனையாக இப்போது கூட இருக்கு. ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாரு? இவன் கீழானவன். ஏன் தெரியுமா? அவன் பிறப்பை வச்சு சொல்லல, அவன் ஜாதியை வச்சு சொல்ல, அவன் காசு இருக்கா இல்லையானதை வச்சு சொல்லல. ஆனா படிக்க ஆர்வம் இல்லாதவன் கடையரே கல்லாதவன். உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிருக்கு தம்பி, பஸ் வந்துருண்டா, ராஜா எந்திருடா, ஆட்டோ வந்துருண்டா, சாப்பிட்டுட்டு கிளம்புடானாக்க போமா அப்படின்னு உதச்சிட்டு அந்த பக்கம் படுத்துக்கிறோம். இந்த பக்கம் ஏன் உதச்சானா அப்பா இங்கே படுத்துருக்காரு, அதனால இந்த பக்கம் உதச்சிட்டு அப்படி போகிறோம். அப்போ அந்த தாகம் இருக்கிறவன் அவன் தான் கற்றவன், அது இல்லாதவன் கடையரே கல்லாது. எவ்வளோ அழகு பார்த்தீங்களா திருக்குறளில்? நீங்கள் மேலோட்டமாக கூட அதை பார்க்கலாம், ஒன்றும் பிழை இல்லை. ஆனால் அது உள்ள போக 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 அது, அதனால தான் மகாகவி பாரதி திருக்குறள் தெளிவும், அதாவது தெளிவை தான் முதல்ல சொன்னார் இல்லையா, ஆழமும். மேலேருந்து பார்த்தா நீங்கள் கோதாவரி ஆறுக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலேருந்து பார்த்தா அவ்வளோ ஆழம் தெரியாது. பார்க்கறது சும்மா தான் இருக்குன்னு காலை வச்சா போயிடுவான் உள்ள. அப்புறமா அவனை பாதாள சங்கிலி போட்டு தான் எடுக்கணும் அவனை. திருக்குறள் அப்படிப்பட்டது தான். நீங்கள் லேசாக நினச்சி காலை வச்சா அப்படி இழுத்துருவாரு, அவ்வளவு ஆழம் கொண்டது. பார்க்க பார்க்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொன்றையும் பார்க்க பார்க்க குறள் நமக்கு புது 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 பொருளை தருகிறது. எத்தனை பேருடைய வாழ்க்கையை வள்ளுவம் மாற்றி போட்டு இருக்கு தெரியுமா? எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றி போட்டு. இந்த
ஆத்ம வாசகம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ல இருப்போம், எல்லாரோட லைஃப்லயும் அது இருக்கும். மிக 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 கீழான நிலையில வந்துருவோம். ஒன்று வேலை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, இல்லை திருமணத்தில் ஏதாவது பிரச்சனை, திருமணம் ஆறதே இன்னைக்கு பிரச்சனை, அது வேற விஷயம். திருமணம் ஆன பிறகு பிரச்சனை, இல்லை யாரும் ஏமாத்திட்டான், பார்ட்னர்னு நினைச்சிங்க முதுகலை குத்திட்டான், கிடைக்கும்னு ஒரு வேலையை நினைச்சிங்க கிடைக்கல, லாபம் வரும்னு நினைச்சிங்க படு நஷ்டமாயிருச்சு, வர வேண்டிய இடத்துல இருந்து காசு வரல, அவமானம், எவ்வளவு பிரச்சனைகள் லைஃப்ல இருக்குல்ல. இது அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு ஒருத்தர் கூட இந்த கூட்டத்தில் இருக்க முடியாது. எல்லாருக்கும் அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ. உறவுக்காரர்களால் எத்தனை பிரச்சனைங்க, ஒன்னா ரெண்டா சொல்ல முடியுமா? வாய் விட்டு கூட சொல்ல முடியாது. எத்தனை சிக்கல்கள் வாழ்க்கையினுடைய எந்த கட்டத்திலே இருந்தாலும் நம்ம ரொம்ப தனிமையாயிடும். பிரச்சனைகள் வருகிற போது நம்மை தாக்குகிற முதல் விஷயம் தனிமை. ஏன்? யாத்தையுமே வாய் திறந்து சொல்ல முடியாது. சொன்னீங்கன்னு வைங்க, அப்படியா ஐயோ அப்படின்ட்டு நீங்க அப்போ எனக்கு அப்பவே தெரியும் எனக்கு இந்த கதி தான் கிடைக்கும், என்னோட ஆடினோம் அப்படித்தான் சொல்லுவாங்க. சொந்த அண்ணன் தம்பிகிட்டே சொல்ல முடியாதுங்க. நம்ம ஓப்பனா பேசலாம், என்ன இப்போ சொந்த அண்ணன் தம்பிகிட்டே சொல்ல முடியாது. அண்ணன்ட்ட கூட சொல்லிடலாம், ஆனால் அண்ணன் ஒய்ஃப் என்ன நினைப்பாங்களோ, அண்ணி என்ன நினைப்பாங்களோ, சொல்லலாமா வேணாமா? ஃப்ரெண்டு தான், கூடவே இருந்தவன் தான், அவன்கிட்ட கூட சில விஷயத்த சொல்ல முடியாது. அப்போ வாழ்க்கையினுடைய மிக சிக்கலான காலகட்டங்களில் நாம் இருக்கிற போது நமக்கு என்ன கிடைக்கும்னா தனிமை தான் கிடைக்கும். இந்த தனிமையிலிருந்து வெளியே வந்தால்தான் ஜெயிக்க முடியும். ஆனால் வெளியே வர்றதுக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கணுமே. கிணத்துல விழுந்துட்டேன் சார்னா, கிணத்துல விழுந்துட்டேன், சுத்தி இருட்டு தான் இருக்கு. யாராவது ஒருத்தர் கையை நீட்டினா தான் பிடிச்சிட்டு நான் மேலே வரணும். ஒருத்தர் கை நீட்டணும்னா அவர்கிட்ட நான் சொல்லணும், ஐயோ நான் கிணத்துல இருக்கேன்ப்பா. ஆனால் சொல்றதுக்கு என்னுடைய மான உணர்ச்சி தடுக்கிறது. நான் சொன்னாதான் கை நீட்டுவான், நான் சொல்லாமலேயே எது எனக்கு கை நீட்டும் என்றால் சாகாவரம் பெற்ற இலக்கியங்கள், குரல் மாதிரியான இலக்கியங்கள் தான் பள்ளத்தில் விழுந்து கிடக்கிற நம்மை ஏற்றிவிடும். ஒரு குரலை வைத்துக் கொண்டு வாழ்க்கையில மேல வந்தவர்கள் எல்லாம் உண்டு. குரல் எத்தனை வாழ்க்கையை மாற்றப்படும். ஒரு கதை சொல்லட்டும் உங்களுக்கு. திருக்குறள் தான் இந்தியாவிலே மிக மிக அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட இலக்கியங்களுள் முதல் அல்லது இரண்டாவது இடத்திலே இருக்கிற நூல் என்றால் அது குறள் தான். முதல் 3க்குள்ள கட்டாயமா இருக்கும். 100க்கும் மேற்பட்ட டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கிற புத்தகம் என்பது குறள் தான். ஆனால் முதல்ல வந்த டிரான்ஸ்லேஷன்ஸோட ஹிஸ்டரி எல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மிஷனரிஸ் வந்தாங்க இல்லையா இங்க, அவர்களுடைய நோக்கம் என்பது அவர்களுடைய சமயத்துக்காகத்தான் வந்தார்கள். அப்படி வந்தவர்களை குறள் அப்படியே காந்த மாதிரி கவர்ந்து இழுத்திருக்கிறது. கால் கிரவுல் என்ற ஒரு ஜெர்மானிய அறிஞர், அவர் ஒரு மிஷினரி தான், ஒரு பாதிரியார். அவர் இங்க வந்திருக்காரு, சவுத் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. குறளை பற்றி கேள்விப்படுகிறார். என்ன சொல்லியிருப்பாங்க அவரோட மொழியில, யாரோ மொழிபெயர்த்து 2 லைனா ஒருத்தர் எழுதிட்டு போயிருக்காரு, ஒரு தாத்தா எழுதிட்டு போயிருக்காரு, ரொம்ப வருஷமா இருக்குன்றாங்க, தமிழ்ல ரொம்ப பெரிய நூலுன்றாங்க. அவர் எவ்வளவு பார்த்துட்டு வந்திருக்காரு, அவர் ஆங்கிலத்தில் எவ்வளவு பார்த்திருப்பாரு, ஜெர்மன்ல மொழியில அவர் என்ன நினைப்புல இருந்திருப்பாரு, எங்க ஐரோப்பிய மொழிக்கு மேல உங்க ஊர்ல ஒரு புக் இருக்கா, அப்படிதானே அவர் நினைச்சிருப்பாரு. ஏன்னா ஐரோப்பாவினுடைய கலாச்சாரம் தான் உலக நாகரீகத்தினுடைய தொட்டிலாக இருந்த காலகட்டம் அது. இந்த மாதிரி ஒரு மொழி இருக்கணும், இந்த மொழியில இப்படி ஒரு நூல் இருக்கணும், அவருக்கு யார் அறிமுகப்படுத்திருக்க முடியும்? அப்ப அவர் கேட்டா அப்படியா, ஓகே ஓகேன்னு சொல்லியிருப்பாரு. ஒரே ஒரு திருக்குறளை யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஒரு திருக்குறளுங்க, 1330 சொல்லல, ஒரே ஒரு திருக்குறள். அதை கேட்ட உடனே மனுஷன் இப்படி கூட எழுத முடியுமா, இதை நான் புரிஞ்சுக்கணும்னா அந்த மொழியில நான் படித்ததான் எனக்கு புரியும். ஒரு படைப்பாளியினுடைய ஆன்மாவை நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்றால் அந்த படைப்பாளி எந்த மொழியில் எழுதியிருக்கிறானோ அந்த மொழியில் தான் நீங்கள் படிக்க வேண்டும். அதனால்தான் இலக்கிய துறையிலே இருப்பவர்கள் எவ்வளவு மொழிகளை கற்கிறார்களோ அவ்வளவு அவங்களுக்கு நல்லது. இந்த மொழி வேண்டாம், அந்த மொழி வேண்டான்னு மற்றவர்கள் சொல்லலாம், இலக்கிய துறையிலே இருப்பவர்கள் சொல்லவே கூடாது. ஒரு நாள் படைப்பாளியினுடைய ஆன்மாவை நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்றால் அந்த மொழியில தாங்க அதை நீங்க படிக்கணும். நீங்க இவர் உடனே சொல்லிட்டார், இந்த மொழியை நான் தமிழ் ஒரு எழுத்து தெரியாதுங்க அவருக்கு. தமிழை கற்று நல்லா புரிந்து திருக்குறள் மாதிரியான இலக்கியங்களை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு தமிழை கற்று
தமிழ் மொழியில் அவர் ஒரு மேதையான பிறகு திருக்குறளை முழுவதும் படித்து, இந்த வருஷத்தை மாத்திரம் நல்லா நினைவு வச்சுக்கோங்க, 1854 திருக்குறளை முதலில் ஜெர்மன் மொழியிலும் பிறகு லத்தீன் மொழியிலும் மொழிபெயர்த்தார். கார்ல் கிரவுல் அவருடைய பேர். அதுதான் ஆரம்பம். அதற்கு பிறகு எவ்வளவு மொழிபெயர்ப்பு, போப் அவர்களுடைய மொழிபெயர்ப்பெல்லாம் அதற்கு பிறகு வந்ததுதான். இத்தனை மொழிபெயர்ப்புகளுக்குமான வாசலை திறந்து வைத்தது ஒரே ஒரு திருக்குறள். ஏன்னா ஒரு திருக்குறளை கேட்டுதானே மனுஷன் ஐயோ இப்படி அது என்ன திருக்குறள் தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆவலா இருக்குல்ல. அப்படி என்னங்க ஒரு திருக்குறள்ல அந்த ஆளோட லைஃபே மாறி போயிடுச்சுங்க. அவர் எதுக்காகவும் இங்க வந்தார், எல்லாத்தையும் விட்டு தமிழ் மொழியில ஸ்காலர் ஆகி அந்த பாதையை மாத்திட்டார். வாழ்க்கையை திருப்பி போட்ட குறள். அது என்ன குறள்? அப்படி என்னங்க ஒரு குறள்ல இருந்திருக்க முடியும்? அது இந்த குறள் தான். இரு நோக்கு இவள் உன் கண் உள. இப்படி நான் சொன்ன உடனேயே இந்த குறள் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. இது காமத்துப்பாலில் வருகிற குறள். காதலை பற்றி வள்ளுவர் எழுதிய குறள். இரு நோக்கு இவள் உன் கண் உள. ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒன்று அந்நோய்க்கு மருந்து. இதுதான் அந்த குறள். இப்ப இந்த குறளை ஒருவேளை இது மட்டும் நீங்க கேள்விப்படலன்னா இதை போய் படிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில எப்பவாவது காதலிச்சிருந்தா இந்த குறள் புரியும். இது மட்டும் காதலிக்கலன்னா எப்ப காதலிக்கிறீங்களோ அப்ப இந்த குறள் புரியும். இரு நோக்கு இவள் உன் கண் உள. அந்த ஆள் பாருங்க, எனக்கு அப்படி அப்படி வருதுங்க. ஒரு சொல்ல கூட நீங்க எடுத்துட முடியாது. இரு நோக்கு இவள் கண் உள. புரியுதில்ல? புரியுதா இல்லையாங்க? நான் என்னங்க இவ்வளவு ரசிச்சு சொல்லிட்டு இருக்கேன். இரு நோக்கு இவள் கண் உளவே போரும் தானே. இவ பார்த்தா 2 பார்வை இருக்க மச்சான் அவளுக்கு, அதுவே போரும் தானே. அவருக்கு அதுல திருப்தி இல்லை. இரு நோக்கு இவள் உன் கண் உள. அவ எதையும் உண்றா. உண்றதுன்னா சாப்பிட்றது. எதை சாப்பிட்றா? மிளகா பஜ்ஜியா? இங்க எதில் ஸ்டால் போட்டிருக்காங்களா? அங்கேருந்து எதாவது வாங்கி சாப்பிட்றல? ஸ்விக்கில இருந்து ஆர்டர் பண்ணிருக்கல? பிரியாணி ரைஸா? அவ எதை உண்கிறா தெரியுமா? இவனை உண்றோம். இவத்த நம்ம பரிதாபப்பட்ட பயவத்த இருக்கான்ல, அவனை போற போக்குல தான் பார்த்துட்டு போயிருக்கான். அப்படியே இப்ப இந்த காலம் மாதிரியா அப்படியே நின்று நேருக்கு நேர். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அந்த காலத்துல. எதிரிலேயே நிற்க முடியாது. அவ போற போக்குல ஒரு லுக் விட்டுட்டு போயிட்டா, அவ்வளவுதான். அந்த பார்வை அவன் நிக்குது. அது அந்த பார்வை சாதாரண பார்வை இல்ல, அவனை உண்ணுகிற பார்வை. இரு நோக்கு இவள் உன் கண் உள. அதற்கு உரையாசிரியர்கள் உன் என்றால் மை உண்டன்னு உரை எழுதியிருக்காங்க. மையை உண்ட கண் அவளுடைய கண்ணு. உரையாசிரியர்கள் சொல்வதையும் நாம ஏத்துக்கலாம். ஆனா என்னுடைய மனசுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம தாத்தா அவ்வளவு சாதாரணமான ஆள் இல்லை. அவ கண்ணுக்கு ஐலைனர் போட்டிருந்தாலும் போடலையோ எனக்கு தெரியாது. ஆனா அவளுடைய பார்வை அவனை உண்டது. அவனை உண்ணுகிற கண் அவளுடைய கண். இரு நோக்கு இவள் உன் கண் உள. சரி, அவ பார்த்தா 2 தடவை பார்க்கறா. 2 பார்வையா இருக்கு. சரி, என்ன செய்யுது? ஒரு நோக்கு நோய் நோக்கு. அவ பார்த்த உடனே எனக்கு முடியலைங்க, அப்படியே வெள்ளன்னு ஆயிடுச்சு எனக்கு. அது நோய் தானங்க? நோயா இல்லையா? என்னங்க யாருமே காதலிக்கல போல இருக்கு இந்த மொத்த கூட்டத்திலையும். கொஞ்சம் வயதானவர்கள் கட்டாயமா காதலிச்சிருப்பீங்க. பாத்தீங்களா? அவர் ஒருத்தர் தான் கை நீட்டுறாரு. ஒரு நோக்கு நோய் நோக்கு. அந்த அவ என்னை பார்த்த உடனே, இத புதுக்கவிதைக்காரன் இதை எழுதினான். கண்ணே என்னை ஒரு முறை பார்த்தாய், என் இதயத்துக்குள் முள் தைத்தது. முள்ளை முள்ளால் தானே எடுக்க வேண்டும், எங்கே இன்னொரு முறை பார் என்று இதை புதுக்கவிதை ஆக்கினான். அது வள்ளுவன்ட்டு வந்ததுதான். அது ஒரு நோக்கு நோய் நோக்கு. ஒரு தடவை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, முடியல. ஒரு நோக்கு நோய் நோக்கு. இப்ப நீங்க இந்த கவிதை எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி எழுதுறீங்க? ஒரு நோக்கு நோய் நோக்கு, மறு நோக்கு அந்நோய்க்கு மருந்து. இப்படிதானே நம்ம எழுதுவோம். என்னங்க அப்படிதானே எழுதுவோம். ஒன்று மற்றொன்று. எப்ப ஒன்றுன்னு சொல்லிட்டோமோ அப்ப இன்னொன்னு இருக்குன்னா மற்றொன்று. இவங்க 2 பேர் பேசுறாங்க. சார் முதல்ல பேசிட்டாரு. மற்றொன்று பாரதி பாஸ்கர் அப்படித்தானே சொல்லுவோம். ஒன்று அவர், மற்றொன்று பாரதி, இப்படித்தானே பேசுவீங்க. அப்ப ஒன்று என்று வந்த போதே மற்றொன்றுன்னு தானே நம்ம சொல்லணும். ஆனா வள்ளுவர் அப்படி சொல்லலையே. ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒன்று நோய்க்கு மருந்து.
மற்றொன்றுன்றதை ஏன் வள்ளுவர் சொல்லலை? இந்த கேள்வி வருதா இல்லையா நமக்கு? எனக்கு வருதுப்பா, உங்களுக்கு வருதா இல்லையான்னு எனக்கு தெரியல. இதை மற்றொன்றுன்னு சொன்னாலே அந்த தரத்தில் அதுலேருந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. நத்திங் இஸ் ஈக்குவல் டு திஸ். ரெண்டு தத்தன் அளவில் முழுமை பெற்றவை. அதனால மற்றொன்றுன்னு சொல்றதுக்கு எனக்கு மனசுல ஒன்று நோய் நோக்கு, ஒன்று அந்நோய்க்கு மருந்துன்னு முடிச்சுட்டேன். ஒரே 7 சொற்கள் தாங்க. இப்போ நான் எவ்வளவு நேரம் பேசியிருக்கேன், பேசுகிற நேரத்தில் பாதி முடிஞ்சிருச்சு எனக்கு. இப்போ இந்த குறளுக்குள்ள இவ்வளவு இறங்க முடியும் என்றால் இதை கேட்டுத்தான் டாக்டர் கார்ல் கிரவுன் ஒரு குறளுக்குள்ள இவ்வளவு அழகு இருக்குன்னாக்க, and he calls it terseness. terse அப்படின்ற சொல் இருக்குல்ல, ஆங்கில சொல், அடர்த்தி. அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு, அடர்த்தி. அந்த சொல்லுக்குள்ள எவ்வளவு செறிவு, எவ்வளவு அடர்த்தி. ஒரு சொல் இன்னொரு சொல்லை மிஞ்சாத அழகும் அடர்த்தியும் இருக்கிற இந்த இலக்கியத்தை நான் கற்க வேண்டும் என்றால் தமிழ் மொழியை கற்றால் தான் முடியும் என்று தமிழ் மொழியை கற்றார் அந்த அறிஞர். அவருக்கு பின் வந்த மிஷனரிஸும் அதையே தான் ஃபாலோ பண்ணாங்க. மீள 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 தமிழ் மொழியை கற்று தமிழ் மொழியை அறிந்ததே திருக்குறளை அறிந்து கொள்வதற்காகத்தான் என்ற அளவு. இதில் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சைடு எஃபெக்ட் இருந்தது. சில மருந்துக்கெல்லாம் நல்ல சைடு எஃபெக்ட் இருக்கும், பொதுவாக மோசமான சைடு எஃபெக்ட் தான் இருக்கும். சில மருந்துக்கு நல்ல சைடு எஃபெக்ட் இருக்கும். இந்த மருந்துக்கு ஒரு சைடு எஃபெக்ட், இன்ட்ரெஸ்டிங் சைடு எஃபெக்ட் இருந்தது. என்னன்னா, ஐரோப்பாவிலே வாழ்ந்த அறிஞர்கள், இது வந்து போஸ்ட் ரினைசான்ஸ் பீரியட்னு சொல்லுவாங்க, மறுமலர்ச்சிக்கு பின் இருந்த அங்கே இருந்த அறிவாளிகள், திங்கர்ஸ் எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா, ஐரோப்பாவை தவிர அறிவு இந்த பூகோளத்தில் வேற யாருக்குமே கிடையாது பூமியில நினைச்சிட்டு இருந்தாங்க. ஐரோப்பா தாங்க, நாங்க தாங்க எல்லா உலகத்துக்கே எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தோம். திருக்குறள் போன பிறகுதான் இவ்வளவு சிறந்த செறிவுள்ள ஒரு இலக்கியம் இந்த நாட்டில் இருக்க முடியும் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய பண்பாடு எவ்வளவு பெரியது என்று ஐரோப்பியர்களுக்கு பாடம் புகட்டியதே திருக்குறள் தான். இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போக முடியும். ஆனால் அதனுடைய அழகை தரிசிப்பதற்கு வாழ்க்கை அனுபவங்கள் நமக்கு துணை புரிகின்றன. அதுதான் இப்போ ஒரு குறள் இருக்கு, செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. இந்த குறளை நிறைய படிச்சிருப்பீங்க. என்ன பொருள்? செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான். ஒருத்தர் என்ன பண்ணானா, அப்பத்தான் விருந்தினர்கள் ஒரு பேட்ச் வந்து போயிருக்காங்க. நம்மளாம் வீட்டில் என்ன நினைப்போம், நல்ல வேலை ஒழிஞ்சுது, எத்தனை நாள்டா எத்தனை நாள் வந்தால் கிளம்ப மாட்டுறாங்க, அப்படிதானே நம்ம நினைப்போம். இவன் என்ன செய்யறான்னா, செல்விருந்து ஓம்பி அவங்கள நல்லா பார்த்து அனுப்பிச்சிட்டு அடுத்தது யார் வருவாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. வருவிருந்து பார்த்திருப்பான். அவன் யாருன்னா நல்விருந்து வானத்தவருக்கு. அவனுக்கு ஒரு நாள் வரல வானத்துக்கு போறதுக்கு. அப்போ இவன் வானத்திலே இருக்கிற தேவர்களுக்கு இவன் விருந்தாளியா போவான். அவங்க இவனை ரொம்ப நல்லா கவனிச்சுப்பாங்கன்னு சொல்றேன். திரும்ப சொல்றேன் அந்த குறளை, செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. இதை வேற விதமா பார்க்கலாம். செல்விருந்துனா எங்க வீட்டுக்கு வந்த விருந்து, மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா அத்தை, இந்த கோஷ்டி. அது இப்பெல்லாம் பரவாயில்லைங்க. நாங்களும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஓயாம வருவாங்க. இப்பெல்லாம் போகவே முடியாது. நீங்க போயிருவீங்க ஒரு வீட்டுக்கு தகவல் சொல்லாம, மானக்கேடு உண்டாகும். ஐயா ஏன் அடிக்கடி நடுவில் வந்து பேசுறீங்க? நீங்க ஏதாவது கேட்டீங்களா? சரி சரி. மானக்கேடு உண்டாகும், சொல்லாமல்லாம் போயிடாதீங்க. அப்படியே எங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் வந்தாலும் என்ன செய்வாங்க, எங்கள் வீட்டில் மொத்தமே 3 நாள் தலைகாணி தான் இருக்கும். தலையணை இருக்குல்ல, 3 நாள் தான் இருக்கும். அதுவும் சிலதெல்லாம் பார்க்கவே முகஞ்சுதாரோ ஹரப்பா காலத்திலிருந்து அதே தலையணை இருந்த மாதிரியே இருக்கும். விருந்தாளிகள் வந்தால் எங்கள் கவலை என்னன்னா, அவ்வளோதான் போச்சா தலைகாணி போச்சு. ஏன்னா உடனே எங்கள் அப்பா வந்து, நீ உன்னுடைய தலைகாணியை அவருக்கு கொடுத்து விடு, இது பெரிய சப்பரமஞ்ச கட்டில், இது உன்னுடைய தலைகாணியை கொடுத்து விடு. நாங்கள் அப்போ குழந்தைய இருக்கும்போது அழலாம், அந்த உரிமை நமக்கு உண்டு. நான் கொடுக்க மாட்டேன், என்னோட தலைகாணி நான் கொடுக்க மாட்டேன். சரி சரி, அவள் தூங்கின பிறகு உருவிக்கலாம்னு என்ன இதுலேயே சொல்லுவேன். அப்படிதாங்க நடக்கும். ராத்திரி படுக்கும்போது தலைகாணியை பிடிச்சிட்டு தான் படுப்பேன். காலையில் பார்த்தா அவ்வளோதான், எங்கே போச்சுன்னு தெரியாது. அதை உருவி கொடுத்துருப்பாரு. அப்போ வீட்டுக்கு வந்தவங்க மேலே நம்ம வந்தவன் தான் வரான், ஏதோ நமக்கு இப்போ நம்ம பார்த்து ஒரு கேட்பரி சாக்லேட்டு ஒரு ஏதாவது கொடுப்பாங்க. கிளம்பி போகிற போது அவங்க காலில் நம்ம விழணும், 10 பைசா கொடுப்பாங்க.
10 பைசா. அப்போ நமக்கு கடுப்பாக தானே இருக்கும். நல்ல வேலை கிளம்பி போனாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் என்ன செஞ்சான்னு தெரியுமா, இது வந்து செல் விருந்து, அவங்களா தேடி வந்தாங்க, உறவுக்காரங்க போயிட்டாங்க. அது தவிர இன்னொரு விருந்து இருக்கு. யார் தெரியுமா உங்களுக்கு? வரு விருந்து. அதாவது அவனா வரல, நீயா போய் அவனை கூட்டிட்டு வந்த. அவனா உங்க வீட்டுக்கு வந்தாலே பிரச்சனை, நீயா போய் ஒருத்தனை கூட்டிட்டு வந்தா வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன, வீட்டு அம்மாவுக்கு எவ்வளவு கடுப்பா இருக்குன்னு மாத்திரம் யோசிச்சு. அப்படி செய்வாங்களா யாராவது? நீங்க உடனே என்ன நினைப்பீங்க, அப்படிலாம் எவனுமே செய்ய மாட்டான். எவனோ வந்துட்டா போடா வேற வேலை இல்லைன்னு சோத்தை வடிச்சு போட்டு அவனை அனுப்புவோமே தவிர, நானா தேடி போய் ஒரு விருந்தை கூட்டிட்டு வருவேன் நாக்கும். இதெல்லாம் நடக்க அப்படிதான் நினைக்கிறீங்க. ஆனா நடந்ததுங்க, நடந்தது. 17 டிசம்பர், இப்போதான் 17 டிசம்பர் நான் சொன்ன 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, இதோ 23ஆம் ஆண்டினுடைய 17 டிசம்பர், ட்ரெயின் நம்பர் 2606 திருச்செந்தூரிலிருந்து சென்னை வருகின்ற அந்த புகை வண்டி 800 பேசஞ்சர்ஸோட கிளம்பிச்சு. ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு. கடும் மழை. புகை வண்டி புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே வைகுந்தபுரத்தில் நிறுத்திட்டாங்க. இரவு முழுக்க மின்சாரம் இல்லாமல் 800 பயணிகள் அந்த வண்டியிலே இருந்தாங்க. காலை புலர துவங்கியது. அங்க பக்கத்திலே இருந்த ஒரு சின்னஞ்சிறு கிராமம், அந்த கிராமத்தினுடைய பெயர் புதுக்குடி மேலூர் என்பது அந்த கிராமத்தினுடைய பெயர். வெறும் 30-40 வீடு இருக்கிற சின்னஞ்சிறு கிராமம். அந்த கிராமமே கஷ்டத்துல இருக்கு. அவன் வாழை பயிர் வச்சிருக்கான். வாழை முழுக்க முழுகிடுச்சுன்னா ஒன்றுத்துக்குமே பயனில்லை. முழுக்க முழுகிடுச்சு வாழை. அவனுக்கே வீட்டில் வந்து ஃபியூவல் இல்லை, கரண்ட் இல்லை, ஃபோனில் சார்ஜ் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் வெளியில் வந்து பார்த்தா ஐயோ ட்ரெயின் நிற்குது, ராத்திரிலேருந்து நிற்குது போல இருக்கு, ஐயோ பாவம் பிள்ளைங்கள்லாம் என்ன கஷ்டப்படுன்னு ஊரில் இருக்கிற அத்தனை பேர் சேர்ந்து, உன் வீட்டில் என்னப்பா இருக்கு, கொஞ்சம் வெங்காயம் இருக்கு கொடு, உன் வீட்டில் என்ன இருக்கு, கொஞ்சம் அரிசி பருப்பு கொடு, உன் வீட்டில் என்ன இருக்கு, அண்டா தான் இருக்கு, அண்டாவை கொடு, உன் வீட்டில் என்ன இருக்கு, அடுப்பு இருக்கு. அத்தனை பேருங்க, கிராமத்தில் இருந்த அத்தனை குடும்பங்களும் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போய் சமையல் செஞ்சு அந்த ட்ரெயின்ல இருந்த 800 பேருக்கு 5 வேளை சாப்பாடு போட்டிருக்காங்களே. எங்களுக்கு நாளை விருது கிடைக்கும், சென்னை புக் ஃபேரில் இதை பற்றி பேச, அதுக்காக அவங்க செஞ்சாங்க. சார் இது வரு விருந்து இல்லை சார், இது தானா வந்த விருந்து இல்ல, இவர்களாக தேடி போய் கூப்பிட்டு கொண்டு வந்த விருந்து. அந்த விருந்தோம்பல் இந்த மண்ணிலே இருக்கிறது என்றால் அது நம்முடைய ரத்தத்திலே இருக்கிறது, இந்த சமூகத்தினுடைய விதைகளிலே அது இருந்திருக்கிறது. அதனால் தான் வள்ளுவன் இந்த குறளை எழுதி இருக்க முடியும். செல்விருந்து ஓம்பி வரு விருந்து பார்த்திருப்பான், இவனே போய் கூட்டிட்டு வருவான். அவனுக்கு என்னடா கிடைக்கும்னா இந்த மண்ணில் என்ன கிடைக்கும்னு தெரியாது. ஆனா இந்த வாழ்க்கைக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கையில் அவன் நல்ல விருந்தாளி மாதிரி சௌரியமா இருப்பாயா என்று வள்ளுவர் சொல்லி இருப்பது இது பிராக்டிக்கலா இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? இப்ப நடந்திருக்குது.